அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை தான் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செஞ்சிட்ருப்பீங்க. நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ நம்மளாம் எப்படின்னா நம்மளாம் 90s கிட்ஸு, அதாவது நம்ம அம்மா அப்பாவோட அடி உதை அப்படியே வளர்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற பசங்க மேலே கையே வைக்க முடியலங்க. அடிச்சு தான் ஏன் அடிக்கிற, எதுக்கு அடிக்கிற, அந்த மாதிரி நம்மளே கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ இது என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட கண்டிப்பாக எதனா ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போது அவங்கள நம்ம ஒரு பாசிட்டிவ் வேல அவங்கள அப்ரோச் பண்ணி, என்னம்மா என்னாச்சு, இன்னைக்கான நாள் உனக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா கண்டிப்பாக அதுக்கும் அவங்க ஒரு பெரிய கதை சொல்லுவாங்க இல்லைங்களா. அதை நம்ம கேட்டுட்டு, ஸோ இன்றைக்கி இந்த நாளில் அது ஒரு 5 விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வரேன். என்னென்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கான நாள் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, ஓகே. ரெண்டாவது, இன்றைக்கி உன்னை இது உனக்கு ஹாப்பியான விஷயம் எதாவது நடந்துச்சா, இல்லை சேடான விஷயம் எதாவது நடந்துச்சா, என்னன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லணும். மூணாவதாக அப்படின்னா, இன்றைக்கி எதனா ஒரு புது விஷயத்தை நீ கற்றுக்கிட்டியா. இப்போ என்னோடய பாப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போ பார்த்தாலும் இந்த யூடியூப் கிராஃப்ட் மாதிரி வரும் இல்லைங்களா, பேப்பர் கிராஃப்ட்டு. டெய்லி அம்மா எனக்கு இதை வச்சு கொடு, பர்ஸை வச்சு கொடு, பாக்ஸ் வச்சு கொடு, இதை பண்ண அதை பண்ண சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஸோ மற்ற வீடியோலாம் பார்க்க மாட்டாங்க, இதுதான் பார்ப்பாங்க. ஸோ பார்த்து அதை செஞ்சுட்டு இப்போ அதில் எதனா உட்காந்து வரைஞ்சிட்ருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எதனா புதுசாக பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதே மாதிரி நாளைக்கு என்ன பண்ண போகிற அப்படிங்கிறத நீங்கள் முன்னாடியே அவங்கக்கிட்ட கேளுங்க. நாளைக்கு என்ன பிளான் வச்சுட்ருக்க, இன்றைக்கி பாக்ஸ் பண்ணிட்டேன், நாளைக்கு என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதே மாதிரி புதுசாக எதனா ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டியா, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சு எதனா ஒரு புது விஷயத்தை அந்த குழந்தையோட மைண்டில் திணிங்க. அதாவது எப்பவுமே சொல்லுவாங்க, நம்ம தூங்கும்போது, அதே மாதிரி குளிக்கும்போது, சாப்பிடும்போது, தண்ணி குடிக்கும்போது எதனா ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பேசினாலோ இல்லை திங்க் பண்ணாலோ அது அப்படியே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் கரெக்டாக நல்லா நம்ம தூங்கும்போது நம்ம சொன்னோன்னா குழந்தைங்க மனசு நல்லா பதிஞ்சு டெய்லி நம்மக்கிட்ட நல்லா ஃப்ரீயாக பேசவும் ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி இந்த விஷயங்கள் கேட்க கேட்க அம்மா கேட்குறாங்க நம்ம இதை பண்ணணும், அம்மா அதை கேட்குறாங்க அதை பண்ணணும். இது அப்பா கூட பண்ணலாம், இருந்தாலும் அம்மா பக்கத்தில் தான் குழந்தைங்க தூங்குன்றதுனால சொல்கிறேன். ஸோ அதனால் கேளுங்க. ஸோ கேட்டிங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக இது சூப்பர் ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய குழந்தைங்க கிட்ட. ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.